இது நடக்கலைன்னா நான் அரசியல் விட்டு வெளியே போயிடுறேன். 4வது இடத்திற்கு பழனிசாமி போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னால் நான் கட்டுப்படுறேன். சீமான் அவர்களுக்கும் அவருக்கும் போட்டி. சீமான் ஸ்டடியாக நிற்கிறார், தனியாக நிற்பேன் எல்லா தொகுதியிலும். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பெரிய போட்டி. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியாது. எனக்கு வருத்தம். நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த மாண்புமிகு முதல்வர்களிடத்தில் என்னுடைய வேண்டுகோளை வைத்து வைத்து எனக்கும் போதுன்னு போயிடுச்சு. அவர் இன்னைக்கு ஃபாரினில் இருக்கார், அங்கேருந்து கூட பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு ஆளை உள்ள தள்ள முடியலையே சார். 4.5 வருஷமாக கொள்ளடிச்சானுங்களே சார். ஜாலியாக உலா வராங்க. ஆட்சி வரட்டும் உங்களை தள்ளுறேன் உள்ளன்றார் பழனிசாமி. 4800 கோடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. கொடநாடு கொலை என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள் சார். எவ்வளோ வேதனையாக இருக்கும். விசாரணை கமிஷன் போடுற நீங்கள் 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தண்ணியே நிற்காது மெட்ராஸில்னு சொன்னீங்க. அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டது அருணா ஜெகதீசன் நீதிபதி ரிப்போர்ட் வந்துச்சு. சொல்லுங்கள் சார். ஒன்றுலையுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ பழனிசாமின்ற ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை, அவர்களை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தை காத்து நிற்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை, முதல்வர் மீதும் கட்சியின் மீதும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு முட்டாப்பைய வேணும். அந்த முட்டாப்பைய கூட இருந்தானா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம். நடுவில் விஜய் வேற வந்துட்டார். இப்போ செங்கோட்டை அண்ணன் இந்த நிலைமை இருக்குன்னு இப்போ தான் திமுக திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா பழனிசாமியை பக்கத்திலே வைத்து கொண்டால் வெற்றி தான் திமுகவுக்கு, தோல்வியே இல்லை என்கின்ற நிலை மாறுகின்ற நிலை.